கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள எளிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவலையை எப்படி வைக்கிறது? ஒரு மூட்டைன்னா இறக்கி வச்சிடலாம். கவலையை நம்ம எப்படி வைக்கிறது? அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறாரு, 6வது வசனம் 7வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது அவர் எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே உங்கள் கட்டளையிடுவார், உங்கள் சிந்தனைகளிலே கட்டளையிடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு குரங்கு என்ன செஞ்சது, அப்படியே இரையை தேடி அப்படி போயிட்டு இருந்துச்சு. அங்கே இங்கே தாவும் அங்கே தாவும் இங்கே தாவும் பழங்கள்லாம் சாப்பிட்ருந்துச்சு. ஒரு பாம்பு வந்துச்சு. அந்த பாம்பு படம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த குரங்கை கொத்துறது மாதிரி சர்ரு சருன்னு வந்துச்சு. உடனே என்ன செஞ்சு, இந்த குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குரங்கு பிடி உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த குரங்கு என்ன செஞ்சிச்சு, போய் அந்த பாம்புடைய கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சிக்கிட்டு அப்படியே குரங்கை கையெல்லாம் சுற்றிக்கிடுச்சு. அந்த பாம்பு பிடிச்சிக்கிடுச்சு அப்படியே. ஐயோ, இந்த இதுலேருந்து விடுதலாக முடியலையே அப்படின்னு சொல்லி மற்ற குரங்கெல்லாம் பார்க்குது. ஐயோ, பாம்பு தன்னுடைய உடன் பிறந்த குரங்குகள்லாம் ஐயோ பார்க்குது. ஐயோ, நம்மளால் இப்படி மாட்டிக்கிட்டாரேன்னா அந்த பாம்பு அடிக்க முடியல. ஆனால் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போகுதுங்க. அப்போ அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார். சாமி இந்த பாம்பு என்னை சுற்றிக்கிடுச்சு, ஆனால் நான் அந்த அதனுடைய கழுத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், நீ பிடிச்சிருக்க அந்த பாம்பை விடு, அந்த பாம்பு என்றைக்கே செத்து போயிடுச்சு. எப்போயே செத்து போயிடுச்சே, நீ ஏன் அதை போய் பிடிச்சிட்டு இருக்க? செத்து போயிடுச்சு அந்த பாம்பு, அங்கே பாரு அப்படின்னு பார்த்தா அந்த பாம்பு அந்த குரங்கு என்ன செஞ்சிச்சு, விட்டுச்சான். அந்த பாம்பு செத்து போய் கீழே விழுவுது. இன்றைக்கி நீங்களும் நானும் அதே மாதிரி தான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய கவலையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். நம்முடைய பலவீனத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். நம்முடைய நோயை அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கிட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்துட்டார், நம்முடைய நோய்களை சுமந்துட்டார், நம்முடைய பாவத்தை சுமந்துட்டார். ஆனால் இன்னும் நீங்கள் அவரை சுமக்காமல் இந்த கவலையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 38லேருந்து 42 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மார்த்தாள் தான் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டாள். மரியாள் என்கிற சகோதரி அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் மரியாள் போய் என்ன செஞ்சிட்டாருங்க, அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு, அந்த பாம்பை விடுன்னு சொன்னது மாதிரி கவலையெல்லாம் விட்டுட்டு இயேசுநாதருடைய பாதத்தில் உட்காந்துட்டாங்க. ஆனால் மார்த்தாள் மாத்திரம் என்ன செய்யலைங்க, கவலை விடல. அந்த பாம்பை பிடிச்சிட்டது மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாள். அநேக காரியங்களை குறித்து, பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருந்தாள். அப்போ இயேசு சொன்னார், நீ ஏம்மா கவலைப்படுற? சகோதரி 2 பேரும் ஒன்றா தானே, ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, 2 பேருக்கும் ஒரே கவலை தானே. அவள் கவலையெல்லாம் விட்டுட்டு என் பாதத்தில் உட்காந்துருக்காளே, நீ உன் கவலையெல்லாம் விட்டுட்டு வா என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நீங்களும் நானும் கவலையை விடாமல் அந்த பாம்பை விடாதபடி பிடிச்சிக்கிட்டு இருக்குது மாதிரி கவலையை பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கவலையை அவர் விசாரிக்கிறவர். அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கீங்க. திருமணம் ஆகுமோ, குழந்தை இல்லையே, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, நான் என்ன செய்வேன், என் அலுவலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் அந்த கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவாங்க. பிடிச்சிருக்க பாம்பை விடுங்க. பிடிச்சிருக்க எல்லா காரியத்தையும் விட்டுட்டு வாங்க இயேசுநாதருடைய பாதத்தில் மரியாதை போல் உட்காருறீங்களா? உட்காருங்க. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எவ்வளோ கவலையோடு, எவ்வளோ பிரச்சனைகளோடு, எவ்வளோ வேதனையோடு இருக்காங்கப்பா. எல்லாத்துலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் ஆண்டவரே, ரிலீஸ் பண்ணுங்கள். எல்லா கவலை, கஷ்டங்கள், கண்ணீரிலிருந்து விடுதலை தாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொடுங்க. அவர்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லா பயத்தை நீக்கி போடுங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.